இந்த கண்ணாடியை வாங்கும் போதே நான் கொஞ்சமா உஷாரா இருந்திருக்கலாம். நான் ரீசெண்டா டெங்கனி கோட்டை உருசுக்கு போயிருந்தேன். அங்க என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உருசு, அதுக்கப்புறம் ஊர் திருவிழா, இது எதுவா இருந்தாலும் முக்காவாசி இந்த மாதிரி கீ செயின் ஐட்டம், அதுக்கப்புறம் பொண்ணுங்களுக்கு தேவையான ஐட்டம் மட்டும் தான் நிறைய இருக்கும். ஏன்னா அவங்கள நம்பிதான் அங்க இருக்கிற எல்லா கடையும் போட்டிருக்காங்க. ஆனா அங்க உங்க கூட ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா கனமா இருந்த பேக்கெட் காலி ஆயிடும். சரி, அந்த விஷயத்த பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கடையில இந்த பச்சை கலர் பைக்கு பக்காவா இருந்துச்சு. பக்காவா இருந்த பைக்கும் பக்கத்துல இருந்த ஆட்டோவையும் நம்ம வாங்கியாச்சு. என் தம்பி ஒரு தீவிரமான ஆர்சிபி வெறியன் என்றதால் அவன் ஒரு கேப் ஒண்ணு வாங்கிட்டான். பக்கத்திலே ஒரு ஆமை பொம்மை இருந்துச்சு. ஆமைய பார்த்த உடனே நம்ம ஆமை மோட் ஆக்டிவேட் ஆச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் அடக்கி வாசிக்காச்சு. இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போதுதான் தெரியுது இத்தனை ஐட்டம் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இது கத்தி மாதிரி இருக்கா, இது கோடாலி மாதிரி இருக்கா, ஆனா இது ஒரு பெண்ணு. இந்த பெண்ணை பார்க்கும் போதுதான் எனக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துச்சு. அதாவது நான் சின்ன வயசுல இருக்கும் போது இந்த பென்டன் பெண்ணு, சோட்டா பீம் பெண்ணு அதெல்லாம் வரும். அதாவது ஸ்டிக்கரும் இருக்கும். அந்த பெண்ணுல பாத்தீங்கன்னா நடுவுல ஃபுல்லா ஸ்டிக்கர் இருக்கும். பென்டன் ஸ்டிக்கர் இல்ல சோட்டா பீம் ஸ்டிக்கர் இருக்கும். அந்த சோட்டா பீம் ஸ்டிக்கர்ல பாத்தீங்கன்னா அது சோட்டா பீம்னா அந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, அதுக்கேத்த மாதிரி ஒரு ஃபேன் வரும் மேல, அந்த ஊதுனா நல்லா சுத்திட்டே இருக்கும். அதெல்லாம் வச்சிருந்தா அந்த காலத்துல நம்ம தான் பெரிய ஆளு. டோட்டல் கிளாஸே நம்ம கண்ட்ரோல் தான். ஆனா நம்ம வந்துட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மெமரிஸ் எல்லாம் இருக்கு. சரி விடுங்க, பழைய மெமரிஸை பத்தி பேசிட்டு இருந்தேன்னா பேசிட்டே தான் இருப்பேன். நம்ம முக்கியமா போனதே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதே சாப்பிட்றதுக்கு தான். ஏன்னா அங்க கிடைக்கிற அந்த சாப்பாடு இருக்கே, ஐயோ. நீங்க ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போய் சாப்பிட்டுருப்பீங்க. அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டே உங்க இடத்துக்கு ரீக்ரியேட் ஆகி வந்திருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிக்கு தான். ஏன்னா வாங்குற ஒரு டிஷ்ஷும் அற்புதமா இருக்கும். அதை எடுத்து நீங்க ஒரு பைட்டா சாப்பிடும் போது ஆகாயத்தையே அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல பாப்பீங்க. சரி, இமேஜின் பண்ணி பார்த்ததெல்லாம் போதும். இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு நல்ல விளாக்ல அற்புதமா சந்திப்போம்.